மக்களிடத்தில் வெற்றி தான் நாம் தமிழர் கிடைச்சிருக்கு நான் உறுதியாக சொல்வேன். ஏன்னா போன முறை வாங்கிய வாக்குகளை விட பின்னால் குறைஞ்சி போனால் கூட நீங்கள் பின்னடைவுன்னு சொல்லலாம். போன இடைத்தேர்தலில் 10,000 வாக்குகள், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 12,800 வாக்குகள், இப்பொழுது உறுதியாக அதை விட பல மடங்கு அதிகமாக வரும். அதனால் பின்னடைவு கிடையாது. மக்களை சிந்திக்க வைத்ததே அண்ணன் சீமான் அவருடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். சிந்தித்த ஓட்டுகள் தான் இங்கே விழுந்திருக்கு. இந்த வாக்குகள் ஒருபோதும் வேற இனி வருகின்ற காலங்களில் வேறு எந்த கட்சிக்கும் போகாது. 26இல் இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துங்கிறது நான் இப்போ உறுதியாக சொல்கிறேங்க. டெபாசிட் வாங்குவீங்க நம்புறீங்களா? எனக்கு என்ன மக்கள் சிந்திச்சு வாக்குகள் பதிவு பண்ணதே நான் கட்டுத்தொகை மீட்டு பெற்றதுக்கான ஒரு இதாக தான் பார்க்குறேன். உறுதியாக மாற்றம் இருக்குது, மக்கள்கிட்ட மாற்றம் இருக்குது. இது வரைக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஆளுங்கட்சி மற்ற ஆளுங்கட்சி தான் வெல்லும், வாக்குகளை அதிகம் இவங்க ரொம்ப குறைவாக வாங்குவாங்கிற நிலையை இன்றைக்கி ஈரோட்டு மக்கள் மாற்றி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருந்தாரு. இப்போ அவங்க அதை விட 2 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்குனாங்க. பணத்தை விலை பேசிய வாக்குகள், மிரட்டிய வாக்குகள், கள்ள ஓட்டு போட்ட வாக்குகள், அதுக்கு சான்றே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்களில் ஓட்டு போட போகும்போது கூட அங்கே செய்தியாளர் போடும்போது ஊடக நண்பர் ஒருவர் போகும்போது அவருடைய ஓட்டு போடப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதுக்குமே விலை போகாமல் நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் செலுத்துகிறார்கள் என்றால் அது இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சியாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் அநீதியை தாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. 26இல் பெரும் மாற்றம் வரும். ஒருவேளை இந்த வாக்குகளை பார்த்து திமுக வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள்கிட்டே போக முடியும். இல்லைன்னா 26 படுதோல்வியை சந்திக்கும்னு நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து போன இடைத்தேர்தலில் கூட ஒரு 10,000 ஓட்டு இது பண்ணீங்க. இப்போ தொடர்ந்து சுற்றுகள் அதிகரிச்சுட்டே வருது. மீண்டும் வாக்குகள் அதிகரிக்குமா பாக்குறீங்களா? இல்லை ஏன்னா நீங்க திமுகவை ஒழிப்பதை லட்சியம் தான் சீமான் பேசியிருக்கிறாரு. உறுதியாங்க தொடர்ந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்குது. நீங்க பாருங்க, இன்னும் மற்ற சுற்றுகளையும் பாருங்க. உறுதியா 26 இப்பவே அச்சம் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு சுற்றுலா ஒரு 1984 வாக்கள் வந்தோன்னு இவ்வளோ வாங்கிட்டாங்களேன்னு அச்சப்படுறாங்க. இங்கே இருக்கிற சாதாரண ஒரு முகவராக வந்தவரே அச்சப்படுறாருன்னா தலைமைக்கு எவ்வளோ அச்சத்தை கொடுக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாக்குகளும் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துட்டு வருது. 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த மண்ணில் நடக்க போது. திமுக ரொம்ப சிரமப்படணும், கஷ்டம்தான். இப்போ நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழருக்கான வாக்குகள் அல்ல. திமுகவோட எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க போட்டியிடாதனால அந்த வாக்குகளும் வந்திருக்கும். அப்போ இந்த மண்ணில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறனால தான் நாம் தமிழர் சரின்னு போடுறாங்கல்ல. அப்போ நாம் தமிழருக்கு போட்ட வாக்குகள் இப்போது சொல்கிறாங்க ஒருபோதும் திரும்ப வேறு கட்சிக்கு போகாது. ஏன்னா நம்ம என்ன நோக்கத்துக்கு நிற்கிறோமோ அந்த நோக்கத்தில் சரியாக இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதிகமாகவே ஒழிய ஒருபோதும் குறையாது. அப்போ அவர்களால் செய்ய முடியலங்கிறனால தான் நாம் தமிழருக்கு போடுறாங்க. பாஜக அதிமுக வாக்குகள் ஏன்னா முதலமைச்சர் குற்றம் சாட்டினாரு, நேரடி யுத்தத்துல வராம உதிரி கட்சிகளை வச்சு இவங்க மறைமுக யுத்தம் செய்யறாங்கன்னு. அந்த வாக்குகள் உங்க பக்கம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த மண்ணுல திமுக வேரோட பிடுங்கி எறியணும் மிகப்பெரிய பிழைன்னு நினைக்கக்கூடியவங்களும் வாக்கு செலுத்தி இருப்பாங்க. அப்ப அதை தேடும் பொழுது அது நாம் தமிழர் சரிங்கிறதுனாலதான் நாம் தமிழர் போடுறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு நோட்டா இருக்கு, மற்ற சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி நாம் தமிழருக்கு போடும்போது நாம் தமிழர் சரிங்கிறது அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால விழுந்த வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன். ஒருபோது இல்லைங்க. இப்பவும் நான் சொல்றேன், தந்தை பெரியாரை விமர்சித்ததுனால வாக்கு குறைவுங்கிற ஒருபோதும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு கருத்தை நீங்கள் சரி தவறுன்னு புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் அந்த வாக்கால எங்களுக்கு பெருமையை ஒழிய நீங்கள் புரிதல் இல்லாமல் வாக்கு செலுத்த வேண்டாம். தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றும் திருக்குறளை மலம் என்றும் கற்பபையவை பிடுங்கி எறியணும்னு சொன்ன கருத்து தவறு என்று நினைப்பவர்கள் தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதனால் எங்களுக்கு பின்னடைவு கிடையாது. எங்களுக்கு சரி என்று சிந்தித்து அந்த புரிதலோடு இருக்கிறவங்க செலுத்துகின்ற வாக்கு தான் இந்த மண்ணில் எங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். எதன் அடிப்படையில் தந்தை பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க? அது அவரை தான் கேட்கணுங்க. நான் வெற்றியாக பார்க்குறேங்க. 2016 2000 வாக்குகளில் தொடங்கியது இன்றைக்கு 20,000க்கு மேலே வாங்க போகிறோன்னா மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறோம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நாங்கள் நிற்கிறதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக பார்க்குறோம். தத்துவம், சித்தாந்தம், தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வெல்லுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நான் இந்த களத்தை பார்க்குறேன்.